அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. யாராவது ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஆனந்த் ஐயா, ஹைதராபாத்ல பேசுறேன். ஹைதராபாத் வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா. குருவேஸ்வரனும் நேத்து தான் நான் அந்த தமிழ்ச்செல்வி அம்மா கூட எண்ணங்கள் பற்றி பேசும்போது இந்த கேள்வி கேட்டேன் அம்மாவை லாஸ்ட்ல, மாயை என்றா என்னம்மான்னு. அந்த அம்மா நல்ல சொன்னாங்க விளக்கம். எனக்கு ஒரு அருடல் இருந்தது. என்னதான் இருந்தாலும் நம்ம குரு குரு தான், அவரு வேற லெவல்ல சொல்லுவாரு. இந்த அம்மா சொல்றாங்க சிஷ்யன் இருந்தா கூட அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எதிரே பார்க்கல ஐயா. நீங்க கடவுளை நிஜமாவே என்னை எங்கெங்க இருந்து நீங்க ட்ரேஸ் பண்றீங்கன்னா புரியல. நிஜமாவே நீங்க மனசுல நினைச்சது இன்னைக்கு காலையில 5 மணி கிளாஸ்ல ஏதோ புது டாபிக் சொல்ல போறாரு போல இருக்கு குருன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். நீங்க அதே மாயை எடுத்து என்ன அருமையா, எவ்வளவு தெளிவா, எனக்கு நிஜமாவே அழு வருது சாமி. நிஜமாவே உங்களை மாதிரி குருவை நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப தெய்வம் நீங்க, நிஜமாவே தெய்வம், நிஜமாவே தெய்வம். இன்னொன்னு என்னன்னா, நான் குசேலன் மாதிரி தான். நான் கண்ணன், நீங்க சொன்னீங்க கண்ணன் நாரதருக்கு எப்படி இருந்தாரோ அது மாதிரி எனக்கு நீங்க கண்ணனா தெரியுறீங்க. ஏன்னா நான் குசேலன் மாதிரி ஒண்ணுமே இல்ல, நான் ஜீரோ. பாக்குறதுக்கு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருக்கேன்னு தவிர ஒண்ணுமே இல்ல. எல்லா இடத்துலயும் நிறைய ப்ராப்ளம் நிறைய இருக்கு. உங்களை கடவுள் மாதிரி புடிச்சிட்டு இருக்கேன். நீங்க செல்வம் தர்றீங்களோ இல்லையோ எனக்கு அது தெரியல. எனக்கு அது எதிர்பார்த்து நான் உங்களை வரல. நீங்க ஞான மழை அப்படி கொட்டுறீங்க ஐயா. நிஜமாவே என்னை தெளிவுபடுத்துறீங்க எல்லாத்துல இருந்து. நான் இந்த வாட்டி கேள்வியே கேட்க கூடாது ஐயா கேள்வி. ஜஸ்ட் எல்லாரும் மாதிரியும் நானும் உக்காந்துட்டு போகணும்னு நினைச்சிட்டு தான் நான் வந்தேன். என்னால முடியல ஐயா. நிஜமாவே நீங்க ஒவ்வொரு இதுக்கும் டெப்தா போய் நீங்க விளக்கம் கொடுத்தது ரொம்ப 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 கடவுளுக்கு ரொம்ப கடமை, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஐயா. நான் என்ன கைவிட்டுறாதீங்க. ஏன்னா ரொம்ப இது மாதிரி மடையன் நான் என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளவுதான் தெளிவா இருந்தாலும் கூட. ஒரு நிமிஷம். என்னன்னா, நீங்க சொல்றீங்க என்ன கைவிட்டுடாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கணும், என்ன நீங்க கைவிட்டுடாதீங்கன்னு சொல்றேன் ஐயா. விடவே மாட்டேங்க, விடவே மாட்டேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த குருவும் சீடர்களை கைவிடுறது இல்ல. ஆனா சீடர்கள் தான் நிறைய குருவை கைவிட்டுறாங்க. பாக்குறீங்க இல்லையா? ஆமா, புரியுது. அதனால நீங்க கைவிடாம இருந்தாலும் போதுமானது. கண்ணன் எப்போ உங்களை கைவிடுறது இல்ல. நாரதர் தான் போய் கனவுல போய் மாட்டிக்கிறாரு. ஆமா இல்லையா? நீங்க என்னுடைய கையோ கண்ணனுடைய கையோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு கனவு வரவே வராது. நீங்க அந்த துன்பம் உங்களுக்கு வரவே வராது. எனவே நீங்க சொன்னீங்க உங்களுக்கு பொருள் இல்லைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பொருளும் வந்து சேரும். உங்களுக்கு அதாவது உங்களுடைய நிம்மதிக்கோ உங்களுடைய வாழ்க்கைக்கோ பொருள் ஒரு தடையாக இருந்தால் அதுவும் வந்து சேரும். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. ஏன்னா அது இல்லாதனால மனுஷனுக்கு வேல்யூவே இல்ல. பொருள் இல்லாதவனுக்கு குப்பை தான் இதுல இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லைங்கய்யா. இப்போ இந்த இடத்துல நீங்க எவ்வளவு பணக்காரர், இங்க நிறைய பணக்காரர் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க, பெரிய படிச்சவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில், அருள் உலகத்தில் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா நீங்க உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா என்பதை பற்றி நான் உங்களை வச்சு அதை வச்சு மதிப்பிடுறது இல்லை. உங்களிடம் பொருள் இருக்கிறதா என்பதல்ல, உங்களிடம் அருள் இருக்கிறதா என்பதுதான். எனவே இன்னொரு உலகம் இருக்குது. அதாவது சமுதாயம் தான் உலகம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். பொருள் தான் உலகம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் பொருளுக்கு மதிப்பில்லாத அன்பிற்கும் அருளுக்கும் மதிப்பளிக்கிற இன்னொரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ள நீங்க வந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த மதிப்பும் அங்கீகாரமும் கட்டாயம் கிடைக்கும். உங்களை விடவே மாட்டேன். ரொம்ப நீங்க போடான்னு கூட நான் போக விட மாட்டேன் நான் உங்களை. அது மாதிரி ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. வேற ஏதாவது யாராவது கேட்கணுமா? ஐயா வணக்கம் ஐயா. பழனி வணக்கம், சொல்லுங்க. சென்னையிலிருந்து. இப்போ ஆண்களுக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு பெண்கள் தள்ளி விடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பெண்கள் ஞானம் அடையறதுக்கும் ஒரு குரு கிட்ட வர்றாங்க இல்லையா? அவங்கள அந்த மாயை எந்த இதுவும் பண்ணாதா? அவங்களுக்கு எப்படி ஏற்கனவே அந்த ஞானம் இருக்கா, அல்லது குரு மூலமா தான் அவர்களும் ஞானம் பெறுகிறார்களா? அதாவது ஒரு குரு கிட்ட ஆண்கள் நிறைய பேர் வர்றாங்க. அந்த ஆண்களை பெண்கள் அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பெண்கள் அந்த குரு கிட்ட வர்றாங்களே, அப்ப அவங்களுக்கு ஞானம் தேடி அவங்க வர்றாங்களா, எதுக்காக வர்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு சரியா தன்னுடைய வேலையை செய்யறாரான்னு கண்காணிக்க தான் வர்றாங்க. எந்த பெண்களுக்கும் அதாவது எந்த பெண்களுக்கும் ஞானம் தேவையே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த தன்மையில தான் இருக்காங்க. அவர்களுக்கு தனியாவெல்லாம் அவங்களுக்கு அது தெரியல, அவ்வளவுதான் வேறுபாடே தவிர அவர்களுக்கு அது தேவையில்லை. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க போய் பெண்கள் கிட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு
வானத்துல இருக்கக்கூடிய அந்த சொர்க்கலோகம் வேண்டுமா, இல்ல சொர்க்கலோகத்து இப்ப எந்த வயசுல இருக்கிற பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த பெண்கிட்ட போய் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, நீங்க வானத்துல போய் சொர்க்கத்துல இருக்கலாம், இல்ல உங்க அம்மா வீட்டுல போய் இருக்கலாம் அப்படின்னு கேளுங்களேன். அவளுக்கு சொர்க்கம் முக்கியம் இல்லை. எங்க அம்மா வீட்டுல விட்டுடுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வீடு தான் சொர்க்கம்னு சொல்லுவா. அவளுக்கு கடவுள் ஒரு பொருட்டே அல்ல. புரியுதுங்களா? நான் என்ன சொன்னா, கடவுள்கிட்டயே ஒருத்தர் அனுப்பி வைக்கிற ஒருவளுக்கு கடவுள் எம்மாத்திரம். பெண்கள் வந்து ஏன் குருமார்கிட்ட போறாங்க அப்படின்னா, குரு ஒரு ஆண் இல்லையா? அதே மாதிரி அங்க இருக்கிற சீடர்கள் எல்லாம் ஆண். இந்த குரு இந்த நாங்கள் அனுப்பிய ஆண்களை சரியாக வழி நடத்துகிறாரா அப்படின்னு சோதிக்கத்தான் பெண்கள் வர்றாங்களே தவிர, அதனாலதான் குருவை சோதிப்பாங்க. நிறைய குருமார்கள் பெண்கள் கிட்ட தான் கவுந்துருவாங்க, தெரியுமா உங்களுக்கு? சமீபத்துல நடந்த நிகழ்ச்சிகள் வரைக்கும் பாருங்க, பெண்கள் வச்ச சோதனையில அந்த குருமார்கள் மாட்டியிருப்பாங்க. என்ன காரணம்? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குருமார்கள் எல்லாம் பெண்களை ஏதோ ஏளனமாகவும் இவங்கெல்லாம் அறிவில்லாத மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, சீடன்னு ஒரு முட்டாள் வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த முட்டாள் அவ்வளவு பெரிய கப்பலை குப்புற தள்ளிட்டு போயிடும். ஏனென்றால் அந்த பெண் வந்திருப்பவள், இவன் கடவுளை ஆண்களுக்கு காட்டுகிறானா என்பதை சோதிக்க வந்தவள். அதுக்காக அவன் எந்த எல்லை வரைக்கும் போவா, உங்களை சோதிக்கிறக்காக. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவளை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பயன்படுத்துவனால் ஆபத்து உங்களுக்கு தான், காலி ஆயிடுவீங்க. அப்படி நிறைய குருமார்கள் காலி ஆயிருக்கா. எனவே ஒரு பெண் ஒரு குருவிடம் வருவது எதற்கு என்றால், அந்த குருவையே சோதிப்பதற்கு. குருவை சோதிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா, ஒரு ஆணால ஒரு குருவை வந்து சரியா மெஷர் பண்ண முடியாது. ஒரு குருவை வந்து கணிக்க பெண்களால் மட்டும்தான் முடியும். ஒரு ஆணால எவ்வளவு புரிஞ்சுட்டாலும் ஒரு குருவை வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு குருவினுடைய பார்வையை வைத்துக்கொண்டே அவர் என்ன கேரக்டர்னு ஒரு பெண் சொல்லிடும். குருவினுடைய பார்வைன்னு சொல்றேன் இல்லையா, அந்த குருவினுடைய பார்வை என்ன என்பதை ஒரு பெண் அறிவாள். அவர் எந்த மாதிரி பார்க்கறாரு, அவருடைய பார்வையில என்ன மறைஞ்சிருக்குதுங்க ஒரு பெண்ணுக்கு புரியும், ஒரு ஆணுக்கு புரியாது. அவர் எங்க பார்க்கறாங்கிறத வச்சே அவர் யாருங்கிறது சொல்லிடுவார் ஒரு பெண். ஆனா ஒரு ஆணுக்கு அப்படி இல்லை, அவர் எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி தானே பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை. பெண்கள் வந்து அவங்களுடைய கண்களை வைத்து, குருவினுடைய கண்களை வைத்து அவர் யாருன்னு சொல்லிடுவாங்க. எனவே ஒரு குருவை மற்ற ஆண் சீடர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரே ஒரு பெண் சீடர் போதும், அந்த குருவை அப்படியே பிரட்டி தூக்கி போட்டுடும். எனவேதான் நிறைய பெண் சீடர்களால் நிறைய குருமார்கள் வந்து பெரிய மலை உச்சியில இருந்தாலும் உருண்டு வந்திருக்காங்க கீழே. எனவே அதாவது கடவுள், எனக்கு கடவுள் தெரியும், நானே கடவுள் அப்படின்னு சொல்ற குருமார்கள் எல்லாம், கடவுளை நான் புரிந்து கொண்டேன்னு சொல்ற குருமார்கள் எல்லாம் இந்த பெண்களை புரிந்து கொள்ள முடியல அவங்களால. ஏன் அப்படின்னா, அவ தன்னிடம் எதற்காக வந்திருக்கான்னு அவனால புரிஞ்சுக்க முடியல அந்த குருவால. என்ன ஆகுது, அந்த பெண் அவரை சோதிக்க வந்தவள். சோதித்தால் அதில் அவர் அந்த குரு தோல்வி அடைந்தார், காலி ஆயிட்டார், அவ்வளவு. எனவே ஏன் பெண்கள் குருமார்களிடம் போகிறார்கள் அப்படின்னா, ஞானத்தை தேடி அல்ல, அந்த குரு தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறாரா என்று இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்திருக்காங்க அவங்க. வேற ஒண்ணும் இல்லை. அவங்கள நீங்க வேற மாதிரி தானே சீடர்கள், என்னுடைய பக்தர்கள் நீங்க நினைச்சா அதுக்கு அந்த பெண் என்ன பண்ணுவா? அவளுடைய கடமையை செய்ய வந்தவள். எனவே ஒரு பெண் ஒரு குருவிடம், ஆண்கள் தான் போறாங்க, ஆண்களை வந்து பெண்கள் தள்ளுறாங்க அப்படின்னா, அந்த பெண்கள் ஏன் அந்த குருமார்கள்ட்ட போறாங்க அப்படின்னா, நாங்கள் தள்ளி விடுவரை இவர் வெளியே தள்ளுறாரா இல்ல உள்ள தள்ளுறாரான்னு பார்க்க போறாங்க. அவர் வந்து அதை சரியா செய்யலைன்னா அந்த குரு பதவியிலிருந்து அவங்களை வெளியே எடுத்துருவாங்க, நிறைய காலி பண்ணிடுவாங்க, அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. எனவே குருமார்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் பெண்கள் கிட்ட. ஏன்னா உங்களிடம் வந்து இருப்பவர், நாம நினைக்கிறோம் அவர் பெண் சீடர் நினைக்கிறோம், அவர் நம்மை சோதிக்க வந்த மகா மாயை. இதை குருமார்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை. இதை புரிஞ்சுக்காத குருமார்களுக்கு தான் பிரச்சனை ஆயிடுது. எனவே நான் அவர்களை சரியா புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுதான் பெண்கள் குருமார்களை தேடி போக காரணம். நன்றிங்க ஐயா, பழனிங்க ஐயா, நன்றி. குருவே சரணம். குருவே வணக்கம். பழனி ஜெகதீஸ்வரன், யாழ்ப்பாணத்திலிருந்து. ஐயா, நான் இவ்வளவு காலமும் காட்டுக்குள்ள நின்ற நாம்பன் கண்டு மாதிரி இருந்தேன். தியானபீடம் உங்களோட வீடியோல பார்த்த பிறகுதான் உங்களோட ஜாயின் பண்ணேன். இப்ப ஒரு
வீட்டுல கட்டின நாம்பன் மாதிரி இருக்கிறேன். என்ற மனத அளவுல நான் எனக்கு கிடைச்ச அருள்கள் உங்களால, உங்களோட சிஷியன்மாரால, விஜயலட்சுமி, அவன் கரிகாலன், மற்றது பேர்கள் ஞாபகம் இல்லை, அவ்வளவு பேரும் கொடுக்குற வகுப்புகளால நான் இன்றைக்கு ஒரு நிலைமையை நான் பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறேன். உங்களாலையும் இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்றேன். அந்த 2 கேள்விகள் இருக்கு எனக்கு. உங்களோட வீடியோ 429வது நம்பர், நான் அதை 4 தரம் பார்த்தேன். அந்த ஒரு நிலைமையை நான் 15 வருஷமா இருந்திருக்கிறேன், இன்னும் அறியாமலேயே நான் விளங்கி கொண்டேன். அதை உணர்வதற்காக உங்களை திருப்பி திருப்பி அதை பார்த்து அதை நான் உணர்ந்து கொண்டேன். 429வது ஆத்மியா பற்றி அது புல் விளக்கமாக சொல்றது. அது எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி விழிப்புணர்வு இல்லாதபடியா, விளங்காதபடியா இவ்வளவு காலமும் நான் இருந்திருக்கிறேன். ஆத்மிய தியானம் எடுக்க வைக்கல, அது ஒரு நிலையை எனக்கு தந்திருக்குது. நான் ஒன்று மடுக்கல, அதான் எனக்கு ஒரு நிலையை தந்திருக்கிறபடியா சில வீடியோக்களை நான் சில வகுப்புல வேறு இடத்துல இருந்து ஆசிரியத்தை எடுக்கிறேன், விளங்கி கொள்றதுக்காகவும் புரிந்து கொள்றதுக்காகவும். ஸோ அத குரு தப்பா நினைப்பாரா இல்லையான்ற ஒரு மனத்துல ஒரு சந்தேகம் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த கேள்வியை நான் விஜயலட்சுமிகிட்ட கேட்டிருந்தேன். இப்ப இந்த நிலையை நான் எல்லாருக்கும் முன்னாலேயும் சொல்லலாமா, அல்லது குருகிட்ட அந்த பெர்மிஷனை கேட்க வேணுமென்று அவர்கிட்ட தாராளமா சொல்லாங்க ஐயா, சொல்லுங்க. நான் துரியாதர தியானத்தை செய்து அதன் அடுத்த நிலையை நான் எனக்கு கிடைச்சிருக்கு நான் நினைக்கிறேன். நான் அடையில அது எனக்காக தந்து கொண்ட அதை நான் உணர்ந்து படிச்சு உங்களோட வீடியோக்களை பார்த்து, அதை விட சில வேற வீடியோக்களையும் பார்த்தது நான் எந்த மனசுல அது சரியென்று நான் நினைக்கிறேன். அதை குருதான் செய்ய வேணுமாம் சரியான லெவல்ல. எஸ், அந்த லெவலை நான் அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்லி அதை நான் 100 அதன் பலனை நான் 100% என்ற குருவான உங்களுக்குத்தான் நான் அதை அர்ப்பணிக்க வேணும். என்னென்னு சொன்னா, நான் காட்டுல எங்க தெரிஞ்சிருந்தாலும் என்ன வீடியோ பார்த்திருந்தாலும் அது உங்கள்கிட்ட வருந்தனைக்கும் அது வரையில்லை. நான் யாரையும் குருவா ஏற்றதில்லை என்ற வாழ்க்கையில. உங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ண பிறகுதான் அது எனக்கு கிடைச்சதால் படியா இந்த எல்லா அனுபவங்களும் எல்லாத்தையும் நான் உங்களோட காலில் சரண்டர் பண்றேன். அதை நான் ஏற்றுக்கொள்றேன் 100%. இப்ப இருக்கிற நிலைமை வந்து தியானம் செய்யும் போது நான் மூச்சை பார்க்க தேவையில்லை. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே எனக்கு இருள் மூடுது. மூச்சையே நான் கவனிக்க தேவையில்லை. ஒரு நிமிஷமே காணும். என் முழு உடம்பும் கற்பாகுது. ஒன்றுமே எனக்கு தெரியாது. அப்படி தன்னா அறியாமலே என் மூளைகள் எல்லாம் அப்படியே சுருங்கி கருப்பாகி ஒன்றுமே எனக்கு தெரியாது. தியானம் செய்து கொண்டு கேட்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சது முதல் பயமா இருந்துச்சு. பிறகு நான் அதை வெளியில வந்துட்டேன். திருப்பி அதை கொஞ்சம் 2-3 வீடியோ பார்த்து எனக்கு புரிஞ்சு கொண்டேன் என்ன நிலையில இருக்கிறேன்னு சொல்லி. அதை குருட்ட நான் சொல்லணுமென்று ஆதங்கம் இருந்துச்சு. அதால நான் வெளிப்படுத்தினேன். அவ்வளவுதான். நன்றி. சரி, ரொம்ப நன்றி. உங்களிடம் கதைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. உங்களை சந்திச்சதுல உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா, 2 நிலை தான். நாம் சொல்ற மாதிரி தியானத்துல 1000 நிலைகள் இல்லை. ஏன் நாம அப்போ ஏன் இவ்வளவு விதமான நிலைகள்லாம் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ பெண் என்பவள் ஒருத்தி தான். ஆனா அவளை என்ன சொல்றோம்? அவளை வந்து அம்மான்னு சொல்றோம், சித்தின்னு சொல்றோம், பெரியம்மான்னு சொல்றோம், நிறைய விதமான பெயர்கள்ல சொல்றோம். அது அந்த உறவு முறையை புரிந்து கொள்வதற்கானே தவிர பெண்கிறது ஒருத்தி தான். அதே மாதிரி ஆன்மீகத்துல தியானத்துல நிலை என்பது ஒன்றுதான். பல நிலைகள் கிடையாது. ஆனா என்ன, எதற்காக பல நிலைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரிந்து கொள்வதற்காக நான் பிரிச்சு வச்சிருக்கோம். உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப கண் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க, இஎன்டி டாக்டர் அப்படின்னு இருக்காங்க, பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. இப்படி தனித்தனியா உறுப்புகளுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இப்ப இதெல்லாம் தனித்தனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஒட்டுமொத்த உடம்புக்கானது. அதை நாம புரிந்து கொள்வதற்காக அந்த விஷயத்துல அவர் எக்ஸ்பர்ட் அப்படிங்கறக்காக நாம அதை பண்ணியிருக்குமே தவிர, மற்றபடி ஆன்மீகங்கிறது ஒரே ஒரு நிலை தான். அப்ப இப்போ நீங்க இருக்கிற நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 2 நிலையில் சொன்னேன். அது 2 நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று நீங்கள் ஏதோ ஒன்றோடு இருப்பது ஒண்ணு, இன்னொன்னு நீங்க என்னோடு இருக்கிறது. 2 நிலைதான்.
இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா குருவோடு இருப்பது அப்படின்னு சொல்றோம். நான் எல்லாரும் குருவோடு இருப்பதுன்னா என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, குரு பக்கத்திலேயே இருக்கிறது, குரு கூட நிழலா இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. குருவோடு இருப்பதுன்னா என்ன பொருள் அப்படின்னா, குரு என்பவர் எதனுடன் இருக்கிறாரோ அதனுடன் இருப்பது. யார் ஒருவர் தன்னோடு தன்னோடு காதல் கொள்கிறாரோ அதுதான் இறுதியான நிலை. நீங்க இதை புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க நெற்றி பொட்டுல தெரிகிற வெளிச்சத்தோடு கமிட் ஆனாலும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்ல ஏற்படக்கூடிய அனுபவங்களோட இல்ல உங்க அறிவோட கனெக்ட் ஆனாலும், உங்களுக்கு எதோ தோணுது இல்லையா, அந்த தோற்றங்கள், மயக்கங்கள். நான் சொல்றேன் எல்லா வாழ்க்கையே மாயன்னு சொல்றேன். வாழ்க்கையின் மாயன்னு சொல்லும்போது நீங்க அதுல தெரிகிற ஒரு சில விஷயங்களை உண்மைன்னு சொன்னா என்ன சொல்றது? எனவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா அனுபவங்களும் மாயையே. அப்ப இந்த மாயை ஏன் ஏற்படுகிறது? அடுத்த கேள்வி வந்துடும். எனக்கு இவ்வளவு அனுபவங்கள் ஏற்படுகிறது, இவையெல்லாம் மாயை என்றால் இவை ஏன் தோன்ற வேண்டும்? ஏன் தோன்ற வேண்டும் என்றால் நாரதர் கதை தான். இந்த மாயைக்குள் அந்த உண்மை மறைந்திருக்கிறது. அதை நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க மாயையோடே போயிடக்கூடாது. எனவேதான் இவ்வளவு அனுபவங்களும் உங்களுக்கு வருகின்றன. ஒரு நாள் நெற்றி பொட்டுல வரும், ஒரு நாள் முதுகுத்தண்டுல வரும், உங்களுக்கு இருளா இருக்கிற மாதிரி வரும், வெளிச்சமா இருக்கிற மாதிரி பல்வேறு அனுபவங்கள் ஏற்படுகிறது. ஆனால் கடவுள் என்பது ஒரே ஒரு அனுபவம் தான். அதுல வெரைட்டி எல்லாம் கிடையாது. எனவே உங்களுக்கு எவ்வளவு விதமான அனுபவங்கள் வந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவையெல்லாம் மாயை. அப்படின்னா இதில் உண்மை எது? உண்மை எது என்றால் நீங்கள் மட்டும்தான் உண்மை. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வர்ற அனுபவங்கள் உண்மை அல்ல. அந்த அனுபவத்தை எவன் பார்க்கிறானோ அவனே உண்மையானவன். அவனே சாட்சித்தன்மை. அவன் தான் சாட்சி. உங்களுக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு நான் அதற்கு சாட்சி இல்லை, நீங்கள் தான் சாட்சி. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, சாட்சிக்கு அது நடந்ததுன்னு சொல்றீங்க. ஒரு கொலையே நடக்குது, சாட்சி அதை பார்க்கிற ஒருவர் அதை பார்க்கிறார். பார்த்து கோர்ட்ல வந்து சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்றாரு. இப்படி சம்பவம் நடந்தது என்று சொன்னால் அது அவருக்காக இருக்க முடியாது. அப்படி நடந்தவர் சாட்சி சொல்ல முடியாது. ஒரு கொலை நடந்துருச்சுன்னா, நான் கொலையாகி விட்டேன் அப்படின்னு யாராவது கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியுமா? முடியாது. யார் சாட்சி சொல்ல முடியும்? கொலை ஆகாதவர் தான் சாட்சி சொல்ல முடியும். கொலை நடந்தது அப்படின்னு கொலை உண்டவர் சாட்சி சொல்ல முடியாது. அப்போ அந்த அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னா, அந்த அனுபவம் ஏற்பட்ட நீங்கள் அதை சொல்ல முடியாது. யார் அதை பார்த்தார்களோ அவர்கள் தான் அதை சொல்ல முடியும். இது ரொம்ப ஆழமான உண்மை. இதை புரிந்து கொள்வது கடினம். ஏன்னா அந்த மாயை உங்களை அதை புரிஞ்சுக்க விடாது. இந்த மாயை என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுபவங்கள் எல்லாம் உண்மைன்னு சொல்லும். நீங்க அந்த அனுபவங்களை உண்மை என்று சொல்லிவிட்டால் நீங்கள் நாரதரோட கதையாயிடும் உங்க கதை. அதாவது நாரதருடைய கதையில என்ன நடக்குது? குடும்ப வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை உண்மைங்கிறத அந்த மாயக்குள்ள அவர் சிக்கிட்டார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்மீக உலகத்தில் இருக்கிற மாயக்குள்ள சிக்கிடுவாங்க. ஆன்மீகத்திலும் நிறைய மாயைகள் உண்டு. நாம நினைக்கிற மாதிரி ஆன்மீகம்னாலே பூரா உண்மை கிடையாது. ஆன்மீகத்திலும் மாயை உண்டு. அதாவது பாரதியார் சொல்ற மாதிரிதான். அதாவது தோன்றியதெல்லாம் மறையும் என்றால், தோன்றியதெல்லாம் மறைஞ்சு போச்சு அப்படின்னா மறைந்ததெல்லாம் தோன்றும் இல்லையா? அவருடைய கேள்வி அது. அவர் ஞான வார்த்தையில எப்படி சொல்றான்னு பாருங்க. காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பதன்றோ அப்படிங்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு தோன்றியவெல்லாம் மறைந்து போகிறது என்றால் அது கனவு தானே, அது உண்மை இல்லையே. எனவே உங்களுக்கு எந்த அனுபவம் ஏற்பட்டாலும் நான் சொல்வது ஆன்மீகத்தினுடைய இறுதி நிலை. நீங்க ஆரம்பத்துல இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எனவே நீங்க இதை வச்சு குழம்ப வேண்டாம். அந்த இறுதி நிலை மட்டும் சொல்றேன். புரிந்து கொள்ள முடிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இல்லை, எனக்கு இந்த அனுபவங்கள் தான் எனக்கு உண்மையா தெரியுதுன்னா நம்பிக்கொள்ளுங்கள். ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அதுவும் மாயை. அப்படி என்றால் உங்களுக்குள் எந்த அனுபவம் வேணுமானாலும் ஏற்படலாம். எல்லா அனுபவமும் ஏற்படலாம். நீங்க கடவுள்னு கூட உங்களுக்கு இந்த மாயை சொல்லும். நான் கடவுளாகி விட்டேன், கடவுளை கண்டு விட்டேன் கூட சொல்லும். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், கடவுள் என்ற காட்சியை கண்டவர் எவரோ அவர்தான் கடவுள். கடவுள் கடவுள் அல்ல. நீங்க பாக்குறீங்க இல்லையா, அவரு கடவுள் கிடையாது. ஓ, நீங்க தியானத்துல கடவுளை பாக்குறீங்க, அந்த கடவுள் கடவுள் அல்லன்னு நான் சொல்றேன். அப்படியானால் யார் கடவுள்? அந்த கடவுளை எவர் கண்டாரோ அவர் தான் கடவுளா இருக்க முடியும். அது யார் என்று கண்டுபிடியுங்கள்.
இதைத்தான் ரொம்ப சிம்பிளா ரமணர் சொல்றார். அவர்கிட்ட போய் எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லிடுவார், அந்த கேள்வி தூக்கி ஓரமா போடும், நான் யாருன்னு கண்டுபிடிக்கும். அவ்வளவு சிம்பிளான வழி சொல்லிடுவார். அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்குள் எல்லா விதமான அனுபவங்கள் வந்தாலும் நீங்கள் அந்த அனுபவத்தை ஆராய்கிறீர்கள். அது தப்பான ரூட்டு. நீங்கள் ஆராய வேண்டியது அந்த அனுபவத்தை, கனவை அல்ல. நீங்க நிறைய பேர் கனவு கனவு பலன்கள்னு சொல்லுவாங்க, கனவு சாஸ்திரம்னு சொல்லுவாங்க, கனவை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சிக்மன் ஃப்ராய்டு கூட நிறைய கனவுகளை தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டார். சிக்மன் ஃப்ராய்டு ஒரு மிகப்பெரிய ஞானியா வந்திருக்க வேண்டியவர். அவர் ஒரு மருத்துவராகவே நின்றுட்டார். ஏன்? கனவுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். அப்போ எப்போ அவர் ஞானியா இருந்திருப்பாரு? இந்த கனவை காண்பவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தானே ஒரு ஞானி. எனவே உங்களுக்கும் ஜெகனுக்கும் நான் அதான் சொல்றேன், உங்களுடைய அனுபவங்களை ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். அந்த அனுபவங்கள் யாருக்கு நிகழ்கிறது, அந்த அனுபவங்களை பார்ப்பவன் யார் என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். இதுதான் ஆன்மீகத்தினுடைய எண்டு. அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க இந்த அனுபவங்களையே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு முடிவே இல்லை, இந்த பிறவி முடிஞ்சு போயிடும். எனவே உங்களுடைய பயணத்தை சுருக்குவதற்காக உங்களுக்கு ஒரு நான் ஷார்ட்கட் சொல்றேன். சுத்து வழியில் நீங்க போய் அந்த இலக்கை அடையிறத விட ரொம்ப பக்கமான வழியில் நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி. ஆனா இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனா புரியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா புரியுது, ரொம்ப நல்லா புரியுதுன்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு அது புரியலைங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய வீடியோவை நீங்க ஒரு தடவை பார்த்து புரிந்து கொள்வதுங்கிறது அசாத்தியம். குறைந்தபட்சம் ஒரு 10 முறை பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்றேன்னே உங்களுக்கு புரியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய எளிமையை பார்த்து ஏமாந்துருவாங்க. நான் ரொம்ப சிம்பிளா இருக்கேனா, இவரெல்லாம் என்னத்த சொல்லிடுறாரு அப்படின்னு போயிடுவாங்க. அதுதான் மாயை. பிரம்மாண்டமா இருக்கிறவன் ஒரு மொக்கையான விஷயம் சொல்லிட்டு இருப்பான், இவங்க அதை பிரம்மாண்டம் நினைச்சிட்டு இருப்பாங்க. மாயை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உங்களை தோற்றத்தை வைத்து உங்களை ஏமாற்றி விடும். அதனாலதான் நான் இந்த தோற்றத்தில் இருக்கேன். ஏன் அப்படின்னா, மாயையில் இருக்கிற யாருக்கும் நான் சொல்றது புரியாது, என்ன அவங்க பார்க்கவும் மாட்டாங்க. அவங்க பிரம்மாண்டம் எதிர்பார்க்கறாங்க, நான் எளிமையா இருக்கேன்ல, அதனால என்னை அவர் கண்டுகொள்ள மாட்டார்கள். எனக்கு அது ஒரு வகையில பரவாயில்ல, ஏன்னா தேவையில்லாம என்னை அவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க. எனவே இந்த ரகசியத்தை நான் உங்களிடம் இப்போது சொல்கிறேன். என்ன உங்க வாழ்க்கையில் அனுபவங்கள் ஏற்பட்டாலும் எல்லாம் மாய். ஏன்னா இந்த வாழ்க்கையே மாய். இது எப்படின்னா, ஒரு படகுல நிறைய இந்த நோவா கப்பல் எல்லாம் பைபிள்ல வரும். அதுல எல்லா ஜீவராசிகளும் ஏற்றப்பட்டது அப்படின்லாம் கதைகள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த எல்லா அந்த கப்பல்ல நிறைய பேர் ஏற்றிருக்கோம், நிறைய விதமான ஆட்கள் இருக்காங்க, நிறைய விதமான உயிரினங்கள் இருக்கு. ஆனா இப்ப அடிப்படையில் நமக்கு ஒரு உண்மை தெரிய வருதுன்னு வைங்க, அந்த கப்பலே பொய் தான் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சுன்னு வைங்க. இப்ப அதுல ஏற்றப்பட்ட ஆட்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆகும்? அவர்களும் கனவு தான், அவர்களும் உண்மை கிடையாது. அப்போ நாம மனமே பொய்ன்னு சொல்றோம், மனமே இல்லைன்னு சொல்றோம். அப்ப இந்த மனதுல ஏற்படுற எண்ணங்களும் கற்பனைகளும் என்ன, அனுபவங்களும் என்ன, அவையும் கனவு தான். அதனாலதான் ஞானிகள் திரும்ப திரும்ப சொல்றாங்க. என்ன சொல்றேன், நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இந்த உலகம் மட்டும்தான் மாயை. கிடையாது, ஆன்மீகமும் மாயை தான். ஆன்மீகம் இந்த உலகத்துல தானே இருக்கு, இல்லையா? ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய மாயை. ஆன்மீகம், அதாவது உலகத்தில் இருக்கிற கூட என்ன சொல்லுவான்னா, உலகத்தில் இருக்கிற உலகம் மட்டும் மாயை, நான் மட்டுமாவது உண்மைன்னு சொல்லிட்டு இருப்பான். நான் உண்மையா இருக்கேன், நான் ஆன்மீகத்தில் இருக்கேன், எனவே உண்மைனாவது சொல்லிட்டு இருப்பான். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இங்க அவங்களுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, ஆன்மீகத்துக்குள்ள வந்து விட்டா மாயை என்பதே கிடையாது, நான் மாயை கடந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை நான் எச்சரிக்கையோடு சொல்றேன், ஆன்மீகம் என்பது மாயை. ஏன்னா நிறைய பேர் உலக வாழ்க்கையில நம்பி ஏமாந்தவங்க இருக்காங்க, ஆன்மீகத்திலையும் நிறைய பேரை நம்பி ஏமாந்தவங்க இருக்காங்க, ஆன்மீகத்திலையும் ஏமாத்தவங்க இருக்காங்க. எனவே அதுவும் மாயை தான். அப்ப இந்த மாயிலிருந்து எப்படி வெளியே வர்றது? ஒரே வழிதான், ஒரே வழியாத்தான் இருக்க முடியும். நிறைய வழியில் நீங்க வெளியே வர முடியாது. அந்த ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த அனுபவம் ஏற்பட்டாலும் அந்த அனுபவத்தை பார்ப்பது யார் என்று பாருங்கள், பார்ப்பவனை பாருங்கள். ஏன்னா அப்படி பார்க்க முடிஞ்சதுன்னா அதுதான் ரகசியம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆனால் இது சொல்லப்படாத ரகசியம். இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை. இதுவரைக்கும் சொன்னது இல்லைன்னா அப்ப இது சொன்னதே இல்லையா? அப்படி இல்லை,
அது என்னன்னு யாருமே சொன்னதில்லை. பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எது பார்க்குதுன்னு சொன்னதில்லை. அது வார்த்தைகளால நீங்க சொல்லவே முடியாது. எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த அனுபவம் ஏற்பட்டாலும் அவையெல்லாம் மாயை. அது அப்ப ஏன் அந்த மாயை ஏற்படுகிறது? உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக. உண்மை என்பது என்ன? பார்ப்பது யார் என்பதுதான் உண்மை. காட்சிகள் எல்லாம் பொய். இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஜகனுக்கு மட்டும் இல்ல, இந்த ஜகத்துக்கு மொத்தம் பொருந்தும். எல்லாருக்கும் பொருந்தும். எனவே புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதையாவது அடைந்து விட்டீர்கள் என்றால் பொய். நான் இங்கோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி லட்சியத்தோடு போய் நான் அந்த இடத்துல அடைஞ்சிட்டேன், அந்த இடத்துல சேர்ந்துட்டேன், அல்ல அது எனக்கு கிடைச்சிருச்சு, பொய். அப்படிதான் எது உண்மை? யாருக்கு கிடைத்ததோ, யார் அதை அடைந்து விட்டேன் என்று சொல்கிறாரோ அவர்தான் உண்மை. அந்த அடைந்த இடம் பொய் என்று சொல்கிறேன். நீங்கள் ஞானத்தை அடைந்து விட்டேன் என்று சொன்னால் ஞானம் பொய், அந்த அடைந்தவன் மெய். எனவே நீங்கள் அந்த அடைவும் ஞானத்தை மட்டும் அடையவும் அல்ல. நீங்க ஒரு சாப்பாடு அந்த இப்ப சாப்பிடுறீங்க, அந்த சாப்பாடு பொய். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சாப்பாடு கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும். மறுநாள் காலையில அது வேற விதமா ஆயிடும். அது பொய். ஆனால் அதை உண்டவன் உண்மை, அவன் மாறுவதில்லை. எனவே இந்த அனுபவங்கள் எல்லாம் உணவை போன்றது. அவை மாறிவிடும், மறைந்துவிடும். ஆனால் அதை உண்டவன் மாறுவதில்லை. இதைத்தான் நாம திருஞான சம்பந்தர் ஞானப்பால் குடித்தார்னு சொல்றோம். எனவே ஞானப்பால் என்பது என்னவென்றால் அந்த பால் மறைந்து போகும், உங்க வயிற்றுக்கு போய் செரிமானமாய் இது காலையில வேற விதமா போயிடும். ஆனால் அதை உண்டவன் மாறுவதில்லை. அதைத்தான் நாம சாட்சித்தன்மை, விழிப்புணர்வு எல்லாம் சொல்றோம். எனவே இந்த அடிப்படையான ஆழமான ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஆன்மீகத்திலேயோ அல்லது உங்களுக்கு புதுசா வந்தவங்களுக்கோ இதை புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும். ஆனால் இதுதான் இறுதியான உண்மை. உங்களுக்கு எந்த அனுபவங்கள்லாம் நிறைய வரும். நீங்க தியானம் பண்ணும்போது ஏதாவது பண்ணும்போது நிறைய அனுபவங்கள் வரும். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், அவையெல்லாம் உண்மையானது இல்லை. ஏன் நான் உண்மையானது இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னா, திரும்ப நீங்க முயற்சி பண்ண வராது. தியானத்துல ஒரு ஆழமான அனுபவம் உங்களுக்கு ஏற்படும், திரும்ப நீங்க செஞ்சு பாருங்க, அந்த அனுபவம் ஏற்படாது. அப்ப உண்மையா இருந்தா ஏற்படணும் இல்லையா? அப்ப எது உண்மை? அந்த அனுபவம் உண்மை இல்லை. பாருங்க, அந்த அனுபவத்தை ஏற்கனவே ஒருவர் அறிந்திருந்தார். அந்த அனுபவத்தை திரும்ப அடைய வேண்டும் என்று அவரே முயற்சி செய்தார். அந்த அனுபவம் வந்தது, போனது. ஆனால் அதை அடைய முயற்சி செய்பவர் போகவில்லை, அவர் அங்கேயே தான் இருந்தார். இதுதான் என்னுடைய ரகசியம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம், உங்களுக்கு அது துன்பமா இருக்கலாம். பாருங்க, துன்பமா இருக்கிறது கொஞ்ச நேரத்தில் இன்பமாயிடும், இன்பமா இருக்கிறது கொஞ்ச நேரத்தில் துன்பமாயிடும். இது ரெண்டும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அப்படியானால் எது உண்மை? இன்பம் உண்மையா, துன்பம் உண்மையா? துன்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இன்பம் தான் உண்மை, அது வந்தா நல்லா இருக்கும், அதுதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. அல்லது துன்பத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த துன்பம் தான் உண்மை. ஏன்னா இது முன்னாடி நம்ம முன்னாடி இருக்கு, இன்பமே இல்லையே, அப்ப இன்பம் என்பதே போய். அதனாலதான் நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கையில எனக்கெல்லாம் எங்கெங்க நல்ல காலம் பிறக்க போகுது, என்னுடைய வாழ்க்கை பூரா இப்படிதான் இருக்க போகுது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, அவரெல்லாம் கடவுளுங்கிறது ஒருத்தர் கிடையாது, இருந்திருந்தா என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குமா அப்படின்லாம் கேட்பான். அதே மாதிரி சந்தோஷமா இருக்கிறவன்ட்ட போய் கேளுங்க, அவன் என்ன சொல்லுவான்னா, என்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே நீ மகிழ்ச்சி தான், எனக்கு என்ன கஷ்டம், எனக்கு தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவான். ஆனா ரெண்டுமே உண்மை கிடையாது. துன்பத்தில் இருப்பவனுடைய வாழ்க்கை இன்பமாக மாறும், இன்பத்தில் இருப்பவனுடைய வாழ்க்கை துன்பமாக மாறும். இரண்டுமே பொய். அப்படின்னா எது உண்மை? இந்த இன்பத்தை அனுபவித்தவன் யாரோ, துன்பத்தை அனுபவித்தவன் யாரோ அவன்தான் உண்மை. எனவே இதுதான் ஆன்மீகத்தினுடைய ஒட்டுமொத்த ரகசியம். நிறைய பேர் சொல்றாங்களே, எனக்கு குண்டலினி பயிற்சி செஞ்ச போது அந்த அனுபவம் ஏற்பட்டது, நான் காட்டுக்குள்ள போய் தியானம் செஞ்ச போது இந்த அனுபவம் ஏற்பட்டது, நான் இமயமலைக்கு போன போது எனக்கு வேறொரு அனுபவம் ஏற்பட்டது. அவையெல்லாம் உண்மை அல்ல. எது உண்மை? அந்த அனுபவங்கள் யாருக்கு ஏற்பட்டதோ அவரை நீங்கள் அறிந்து கொண்டால் அதுதான் உண்மை. எனவே இதுதான் ஆன்மீகத்தினுடைய முடிவு. இதை நீங்க எங்கேயும் போய் கேட்க முடியாது. ஆன்மீகத்தை சொல்லித் தருவாங்க, கனவுகளை சொல்லித் தருவாங்க, கற்பனைகளை சொல்லித் தருவாங்க. உங்களுக்கு இதை செஞ்சீங்கன்னா இந்த அனுபவம் ஏற்படும் சொல்லுவாங்க, அந்த அனுபவம் ஏற்படும் சொல்லுவாங்க, முடிவே சொல்ல மாட்டார்கள். இன்றைக்குத்தான் இது நிறைய பேர் இந்த என்னை புதுசா பார்த்துருப்பாங்க, புதுசா வகுப்புக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கே நான் முடிவு சொல்லிட்டேன். அதுதான் முடிவு. இதை அடைவதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவோ அவ்வளவுதான் வேறுபாடு. முடிவு ஒண்ணுதான். நான் இப்ப எல்லாரும், அதாவது இந்த கதைகள்லயோ சினிமாவிலயோ பாத்தீங்கன்னா
ஒரே ஒரு கதை தொடங்கும், கிளைமேக்ஸ்ல முடியும். கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரே சஸ்பென்ஸா இருக்கும். இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொலையை செஞ்சது யாருன்னே தெரியாது, கடைசியில தான் தெரியும், ஓ இவன் தான் அந்த கொலைகாரனா அப்படின்னு. நான் என்ன பண்ணிடுறேன்னா, படம் போட்ட உடனே கொலைகாரன் யாருன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த கொலை எப்படி நடந்து நீங்க கண்டுபிடிங்க. இது ஈஸி தானே. அப்ப என்னுடைய ப்ராசஸே ரிவர்ஸ். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மூச்சு ஆரம்பிங்க, குண்டலினி ஏத்துங்க, கடைசியில உங்களுக்கு கடவுள் தெரிவார். நான் சொல்லிட்டேன், இதுதான் கடவுள். இந்த கடவுளை எப்படி அடையிறதுன்னு நீ முயற்சி பண்ணிக்கோ, அவ்வளவு வேலை முடிச்சுல. எனவே இதுதான் என்னுடைய கற்பிக்கும் முறை, நான் சொல்லித் தரக்கூட முறை. முதல்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கேள்வியை சொல்லிட்டு பதில சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, பதில சொல்லிடுவேன். இதற்கான கேள்வி என்னன்னு கண்டுபிடிங்க. அதாவது பார்ப்பவன் தான் என்னுடைய பதில். எவன் பார்ப்பவனோ அவன் தான் உண்மை, அனுபவங்கள் பொய்ங்கிறது என்னுடைய பதில். யார் பார்ப்பவன்னு நீங்க கண்டுபிடிங்க. வேலை ஈஸி தானே. எவ்வளவு சிம்பிளா அதை நான் முடிச்சு உங்களுக்கு ரொம்ப குழப்பம் இல்லாம கிளியரா கொடுத்துட்டேன் பாருங்க. நீங்க எதை கண்டுபிடிக்கணும்? கடவுளை அல்ல. ஏன்னா கடவுளை நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்க, கொஞ்ச நேரத்துல அவர் இல்லாம போயிடுறாரு, அப்ப அவர் பொய். அப்ப யார் உண்மை? அந்த கடவுளை பார்த்தவன் எவனோ அவன் உண்மை. ஏன்னா கடவுள் இருக்கும்போது அவன் பார்த்தான், இப்ப கடவுள் இல்லை அதையும் அவன் பார்க்கறான், அப்ப அவன் அங்கதான் இருக்கான். இப்ப அவன் யார்? நான் ரமணர் சொன்ன மாதிரி, அவர் நான் யாருன்னு கேட்டாரு, நான் அவன் யார் என்று கேட்கிறேன். இதற்கான ரெண்டுக்குமான விடையும் ஒண்ணுதான். அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்மீகத்திலிருந்து ஆன்மீக ஆன்மீகம் அப்புறம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க அதனுடைய எண்டுக்கு முடிவுக்கு வந்துட்டீங்க. இதுதான் அதனுடைய ரகசியம். எனவே குழம்ப வேண்டாம். இந்த அனுபவங்களை கண்டு ஏமாறாதீர்கள். அவையெல்லாம் மாயை. மீண்டும் மீண்டும் அவை, அதனாலதான் எல்லா ஞானிகளும் சித்துக்களை பழிக்கிறாங்க. சித்துக்கள் வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா அவை மாயை. அவை மீண்டும் உங்களை பிறவித்தலை சிக்க வைத்து விடும். இந்த அனுபவங்களை கண்டு உங்களுக்கு கடவுள் தான் உங்க முன்னால கடவுளே வந்தாலும் நான் பொய்ன்னு சொல்றேன். அதுக்கு மேல என்ன அனுபவம் உங்களுக்கு ஏற்படும்? அவர் பொய், அவர் பொய்ன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவரை உண்மைன்னு சொல்றாங்க, நான் அவரை பொய்ன்னு சொல்றேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஆன்மீகத்துல தியானத்துல உங்களுக்கு இறுதி நிலையில கடவுள் வந்தாலும் அது உண்மைன்னு சொல்றாங்க, நான் பொய்ன்னு மறுக்கிறேன். அது மறுக்கிறேன் நான். அப்ப எது உண்மை? அந்த கடவுளை கண்டவன் தான் கடவுள்னு நான் சொல்றேன். ஏன்னா கடவுள் கனவில் இருக்க கடவுள் உங்களுக்கு தியானத்துல கடவுள் வந்தாரு, அவரு உங்களை பார்க்கல, நீங்க தானே கடவுளை பார்த்தீங்க. அப்ப யார் கடவுள்? இந்த எளிமையான ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா ஆன்மீகத்தின் மொத்த ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இவ்வளவுதான், சின்ன விஷயம். இதைத்தான் போட்டு நூடுல்ஸ் மாதிரி சிக்கல் பண்ணி வச்சிருக்காங்க. நான் அதை ஒவ்வொரு நூறா உருவிக்கிட்டு இருக்கேன். எனவே இதுதான் ரொம்ப சிக்கலெல்லாம் வேணும். இப்ப இதை தெரிஞ்சுக்க என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க உட்கார்ந்தாலும் உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டாலும் அந்த அனுபவம் போய் இந்த இந்த அனுபவத்தை பார்ப்போம் உண்மைங்கிறத தெரிஞ்சுக்க நீங்க எங்க போகணும்? இமயமலைக்கு போகணுமா? சதுரகிரிக்கு போகணுமா? எங்கேயும் வேண்டாம். உங்க வீட்டுல பெட்ல படுத்துக்கிட்டே நீங்க பார்க்கலாம். எவ்வளவு எளிமையா அதை உங்களுக்கு நான் மாத்தி கொடுத்துருக்கேன். இதை நீங்க ஏன் மறுபடியும் சிக்கலாக்குறீங்க? நான் சிம்பிளா மாத்துறேன், நீங்க மறுபடியும் அதை சிக்கலாக்குறீங்க. எனவே அவ்வளவு சிக்கலாக இதை மாற்றாதீர்கள். இதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, அவையெல்லாம் பாருங்க. அவைகளை பார்த்து இது உண்மை என்று மயங்கி விடாதீர்கள். இதை பார்ப்பவர் யார் என்று பாருங்க. இதுதான் மகா ரகசியம். நன்றி. வேற ஏதாவது கேட்கணுமா? ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அனுபவம் அப்படிங்கிறது தான் கடவுள் இல்லையா? அனுபவத்தை கொடுக்கறது தான் கடவுள். அந்த அனுபவமே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கிருஷ்ணர் கூட நாரதருக்கு என்ன சொன்னார்னா, அனுபவத்தை தான் கொடுத்தாரு தவிர அவர் விளக்கம் எதுவுமே கொடுக்கல. அந்த அனுபவமே கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அனுபவத்தை நீங்க சாட்சியா பார்க்கணும். சாட்சியா பார்க்கும்போது நீங்க அந்த ஆன்மீகத்தை உணர்ந்துக்கலாம்னு சொல்றீங்க. மத்த எல்லாமே மாயை, அனுபவம் எல்லாமே மாயை. அந்த சாட்சியா இருந்து நீங்க அந்த அனுபவத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே சொல்றீங்க இல்லையா? இப்ப இந்த சாட்சிங்கிறது எங்க இருக்கு? நமக்குள்ளே இருக்கா இல்ல வெளியில இருக்கா? அந்த சாட்சியை எப்படி உணர்றது? அந்த சாட்சி பாக்குதுங்கிறத நம்ம உணரணும் இல்லையா? அதுதான் நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? அப்ப அந்த சாட்சிக்கும் நமக்கும் எவ்வளவு தொடர்பு, எங்க இருக்கு அது?
அந்த சாட்சியை தான் கண்டுபிடிக்கணுமா? அந்த சாட்சிங்கிறது எங்க இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிட்டா உண்மை புரிஞ்சிடுமா? அதுதான் என்னோட கேள்வி. சொல்றேம்மா, கண்டிப்பா. லக்ஷ்மி பத்தி சில வார்த்தைகள் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு பெண்ணா இருந்தாலும் அறிவு சார்ந்து பேசுறவங்க. நான் அதான் முன்னாடியே சொன்னேனே, பெண்கள் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க சும்மா ஒரு உடல் சார்ந்த வெறும் உடல் வடிவம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க அறிவின் வடிவம் கூட. அந்த வகையில பார்த்தா அவங்க நிறைய என்கிட்ட விவாதிச்சிருக்காங்க. அறிவு சார்ந்து நிறைய நாங்க பேசியிருக்கோம். எனவே இதுவும் ஒரு அறிவு சார்ந்த கேள்வி. அவங்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்வி கேட்குறாங்க. முதல்ல அவங்களுக்கு நன்றி இந்த கேள்வி கேட்டதுக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், அனுபவங்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்றேன், அனுபவிப்பன் தான் உண்மைன்னு சொல்றேன். இப்ப அவங்க கேள்வி என்னன்னா, அப்படின்னா அந்த அனுபவிப்பவன் சாட்சியாக இருந்தால் அந்த சாட்சி எங்கே இருக்கிறது, உள்ளேயா வெளியா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த சாட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கும் இருப்பது, எல்லாமாக இருப்பது, நீக்கமர நிறைந்திருப்பது. கடவுள்னு நீங்க சொல்றது எங்கும் நிறைந்திருப்பது. ஒரு இடத்துல மட்டும் இருந்தா அது கடவுளா இருக்க முடியாது. அது ஒரு அனுபவமா. இப்போ உதாரணமா உங்களுக்கு வந்து நெற்றி பொட்டுல மட்டும் குறுகுறு அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது ஒரு பகுதி மட்டும் உங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால அது உண்மையா இருக்க முடியாது. இந்த ஒட்டுமொத்த உடல்லையும் அந்த உணர்வு இருக்கு. ஆனா நமக்கு ஒரு இடத்துல தான் தெரியுது. ஒரு இடத்துல தெரியறதுனால நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அங்கதான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம். நெற்றி பொட்டுல தான் அது இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். அது உடல்ல ஒவ்வொரு செல்கள்லயும் இருக்கு. அப்ப சாட்சித்தன்மை என்பதை எப்படி நாம் உணர்வு? உதாரணமா உங்க தியானத்துல கடவுள் வர்றார், கடவுளை நீங்க பாக்குறீங்க, நீங்க பாக்குறத இன்னொன்னு பாக்குதுன்னு வைங்க. இப்ப இந்த பார்த்தது கடவுள் ஆயிடும். அதாவது பார்க்கப்பட்டது இல்லையா? இப்ப கடவுளை ஏதோ ஒண்ணு கடவுளை மனம் பாக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா எல்லா தியானத்திலையும் இந்த கடவுளை மனம் தான் பாக்குது. இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிறோம், மனம் தான் கடவுள்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த மனம் பார்த்தது என்பதை இன்னொன்று பார்க்கிறது. அதைத்தான் நாம் விழிப்புணர்வு, சாட்சித்தன்மை என்று சொல்கிறோம். இப்ப இதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்க முடியாது. இத பழைய இதுக்கான பழைய மெத்தேட் ஒன்று இருக்கு. இது என்ன சொல்லுவாங்கன்னா நேதி மெத்தேட்னு சொல்லுவாங்க. இதை நேதி பயிற்சின்னு சொல்லுவாங்க. நேதினா என்ன அப்படின்னா, இந்த இந்த ஆடை நீங்களா இல்லை, இந்த பெயர் நீங்களா இல்லை, இந்த உடல் நீங்களா இல்லை, இந்த மனம் நீங்களா இல்லை, இந்த ஆன்மா நீங்களா இல்லை, இப்படின்ட்டே போயிட்டு கடைசியா போனீங்கன்னா உன்னை வந்து நீங்க கழிக்கவே முடியாது. அந்த கழிக்கப்பட முடியாத எதுவோ அதுதான் சாட்சித்தன்மை. கழிக்க முடிஞ்சதுன்னா அது சாட்சித்தன்மை. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, பார்க்க முடிந்தால் இப்ப சாட்சித்தன்மையா இருக்கிறதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அது முழுமையானது இல்லை. ஏன்னா அந்த பார்த்ததுதான் உண்மை, பார்க்கப்பட்டது பொய். எனவே நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த சாட்சித்தன்மை நீங்கள் பார்க்க முடியுமா? முடியாது. அப்படியானால் அதை எப்படி புரிந்து கொள்வது? அடுத்த கேள்வி. அதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷயமாகவே நீங்கள் மாறி விடுவது, கலந்து விடுவது, ஒன்றி விடுவது. தியானத்தினுடைய இறுதியில சமாதி அப்படிங்கிற நிலையில என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அந்த சாட்சித்தன்மையாக மாறிவிடுகிறீர்கள். அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, அங்கே நீங்கள் எதையும் பார்ப்பதில்லை. அப்ப சாட்சித்தன்மையை நீங்க பார்த்தீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்னன்னா, நீங்க எதையும் பார்க்கல. உங்களால பார்க்க முடியாத போது நீங்கள் சாட்சித்தன்மையை பார்த்து விட்டீர்கள். இது முரண்பாடா இருக்கும். எனவே அதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஆனால் பார்க்க முடியாது என்பதற்கான ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க பார்த்ததுக்கான ஸ்டேட்மெண்ட். யார் ஒருவர் அதை பார்க்க முடியாது என்று சொல்கிறாரோ, உணர்கிறாரோ, அவர் அதை பார்த்து விட்டார். எனவே இதுதான் இப்போ ஒருத்தர் சொல்றாரு என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிட்டார். அவருக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ ரோட்ல போகும்போது, வண்டியில போகும்போது மொபைல் ஒன்று தொலைச்சிட்டார். நல்ல டிராபிக்கான ரோட்ல தொலைச்சிட்டார். இப்போ அவருக்கு புரியும் என்னன்னா அந்த மொபைலை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒன்றும் வண்டி ஏறி இருக்கலாம், இல்லைன்னா யாராவது எடுத்துக்கலாம். அந்த டிராபிக்ல அந்த மொபைல் அங்கே இருப்பதற்கான சாத்தியம் இல்லை. இதை புரிந்து கொண்டால் மொபைல் என்ன ஆச்சுங்கிறத நீங்க தெரிந்து கொண்டவராகிறீர்கள். நீங்க போய் நேரா போய் அதை பார்க்கணுங்கிறது இல்லை. அப்போ நீங்கள் உங்கள் உடலை பார்க்க முடியும் மனதால், மனதை பார்க்க முடியும் உங்கள் உணர்வால். ஆனால் உணர்வையும் பார்க்கும் ஒன்று இருக்கிறது. எல்லாரும் உணர்வு தானே கடைசின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. அதை நாம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா உடலை மனம் பார்த்தது, உடல் இருக்கிறது என்று சொன்னது. மனதை உணர்வு பார்த்தது, உணர்வு இருக்கிறது என்று சொன்னது.
உணர்வு இருக்கிறது என்று சொன்னது எது? அதை நாம பார்க்க முடியுமா? முடியாது. உணர்வு இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டது அது. அதை நீங்க உணரக்கூட முடியாது. எனவே நான் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்முடைய கெப்பாசிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஒரு லிமிட்டுக்கு மேல நம்முடைய சிஸ்டம் எல்லாம் வேலை செய்யாது. நம்முடைய RAM எல்லாம் அவ்வளவுதான், அதுக்கு மேல அது ஃபங்க்ஷன் ஆகாது. இதை வச்சுக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அசாத்தியம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிறவியை இயற்கை படைத்ததில்லை, படைக்காது. தனக்கு நிகரா இன்னொன்றை அது படைக்காது, தனக்கு கீழே தான் படைக்கும். எனவே அதை நேரடியாக என்னவென்று சொல்பவன் இதுவரை பிறந்ததில்லை. கடவுள் தன்மை அல்லது சாட்சித்தன்மை என்பதை சரியாக விளக்கியவர்கள் இதுவரையிலும் பிறந்ததில்லை, இப்போதும் இல்லை, நான் உட்பட. நான் சொல்றேன்னா நான் ஒரு குத்து மதிப்பா தான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாக்டா என்னால சொல்ல முடியல, அதுக்கான வார்த்தைகள் இல்லை. ஏன்னா நான் அதை வார்த்தைப்படுத்தும் போது அந்த வார்த்தை பொய்யாயிருது. இப்ப நீங்க அந்த வார்த்தையில் இருந்தா ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, பொய்யில் இருந்தா நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்க. உண்மையானது என்ன என்பது என்னால் சொல்லவே முடியலை. அப்ப உண்மையானது என்ன என்பது எனக்கு தெரியாதா என்றால் எனக்கு தெரிகிறது. நான் பேசாம இருக்கும்போது உண்மை என்னன்னு எனக்கு தெரியுது, நான் அதை பேசும்போது அது பொய்யாயிடுது. இதுதான் என்னுடைய சிக்கல். நான் அதை சொல்லணும்னு நினைக்கும் போது பொய்யாயிடுது. இப்போ உதாரணம், நான் கனவு காண்றேன், கனவு கண்டு கொண்டிருக்கும் போது கனவு உண்மைன்னு தெரியுது. அந்த கனவுல என்கிட்ட ஒரு பெரிய வைரக்கல் கிடைக்குது. இந்த வைரக்கல்ல தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட காட்ட நான் வந்தேன்னு வைங்க, அது பொய்யாயிடும். அந்த கல் எங்க? உங்ககிட்ட அந்த கல்லை நான் காட்ட முடியுமா? இதுதான் சமாதி அனுபவத்திலையும் ஏற்படுறது. இந்த சமாதி அனுபவத்தில் கடவுள் தன்மைங்கிற வைரம் நமக்கு சமாதி நிலைக்கு போறவங்க கையில கிடைக்குது. ஆனா சிக்கல் என்னன்னா, அதை வெளியே வந்து உங்ககிட்ட காட்டும் போது அந்த கல் அங்க இல்லை. இதுதான் பிரச்சனை. எனவே அந்த நிலையில், சமாதி நிலையில் இருப்பதுதான் அதை உணர்வதற்கான, அதை காண்பதற்கான வழி. அதை நான் கண்டுவிட்டேன் என்று சொல்வதற்கு கூட யாரும் அங்க இல்லை. நான் அதை பார்த்துட்டேன்னு சொல்ற கூட யாரும் இல்லை. அந்த நிலைதான் அது. எனவே அதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்க முடியும். சரி, பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்றது பார்க்கறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கறது இல்லை. ஒரே குழப்பமா இருக்கும். அதனால நான் சிம்பிளா சொல்றேன் என்னன்னா, உங்கள் உடலை மனம் பார்க்க முடியும், மனதை உணர்வு பார்க்க முடியும். உணர்வு தான் எல்லாம்னு சொல்றாங்க. உணர்வு எல்லாம் அல்ல, உணர்வற்றதுதான் எல்லாம். அந்த உணர்வை எது பார்க்கிறதோ அது அதற்கும் மேல, அதுதான் இறுதியான நிலை. இப்ப அந்த நிலையை நாம பார்க்க முடியும் அப்படின்னா அந்த நிலையை நாம அடையலாம், அந்த நிலைக்கு நாம போகலாம், அதுவாகவே ஆகலாம். ஆனால் வெளியே வந்து அதுதான் நான் என்று சொல்ல முடியாது. அதை நீங்க அதோட கலந்துடலாம். இப்போ இது வேற ஒரு உதாரணம். இது வந்து ராமகிருஷ்ணன் இந்த இந்த மாதிரியான சிக்கலான கேள்விக்கு ரொம்ப எளிமையா விளக்கம் சொல்லுவார். அவர் இந்த சிக்கலுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. இப்படி யாரோ கேட்டிருக்காங்க போல் இருக்கு அவர்கிட்ட, இந்த மாதிரி அந்த சத்தியத்தை நம்மளால பார்க்க முடியுமா, இந்த சாட்சித்தன்மை நம்மளால பார்க்க முடியும்னா அவர் ஸ்டைல ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன உதாரணம் சொன்னார் அப்படின்னா, இப்ப கடல்ல இருந்து உப்பு எடுக்கிறாங்க. உப்பு எடுக்கும்போது அந்த உப்பை வச்சு ஒரு பொம்மை செய்யறாங்க. இப்ப இந்த பொம்மைக்கு தன்னுடைய மூலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. தன்னுடைய மூலம் எது? கடல். அதுக்கு கடலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. இப்போ இந்த உப்பு பொம்மை என்ன பண்ணுதுன்னா, அந்த கடலை தெரிந்து கொள்வதற்காக கடலுக்குள்ள இறங்குது. இப்போ அது கடலை தெரிஞ்சுக்கிச்சு, கடல்னா என்னன்னு அது தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த உப்பு எங்கே? அந்த உப்பு இல்லாம போயிடும். அப்ப இதுதான் சிக்கல். அந்த சாட்சி தன்மை நீங்க தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்? நீங்க இல்லாம போயிடுவீங்க. இதுதான் அதனுடைய ரகசியம். யார் காண்பவனோ அவன் இல்லாமல் போய்விடுவான். இதுதான் அதுல இருக்கிற ஆபத்து. இப்போ அவன் பார்த்தானா இல்லையா? அவன் பார்த்தான், ஆனால் பார்க்கவில்லை. இதுதான் சிக்கல். எனவே இது ரொம்ப டீப்பான மெசேஜ். அது எவ்வளவு பேருக்கு புரியும்னு தெரியாது, சொல்லி வைக்கிறேன். பின்னால என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு புரியும். புரிஞ்சுக்குங்க, சாட்சித்தன்மை என்பதை நாம் அடைய முடியும், பார்க்க முடியாது. பார்ப்பதற்கு பார்ப்பவன் வேணுங்க, நான் வேணும். அந்த நான் அப்படிங்கிறது அதுக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா, அந்த சாட்சித்தன்மைக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா நான் என்பது இருக்காது, நான் என்பது மறைந்து போகும். அப்போ அங்க பார்ப்பவன் யார்? பார்த்தவன் யார்? யாருமே இல்லை. அப்ப இங்க யாருமே இல்லையா? இருக்கு. எது? எதை தேடி நாம போனோமோ அந்த சாட்சித்தன்மை அங்க இருக்கு.
அப்ப பார்த்தவன் இங்க அவன் இல்லை. இப்ப சாட்சித்தன்மை பார்த்தானா இல்லையா தெரியல. இதுக்குள்ள இவ்வளவு குழப்பம் இருக்கு. அதனால அந்த குழப்பத்துக்குள்ள இது லக்ஷ்மிக்கு புரியும், நான் என்ன சொல்றேன்னு அவங்களுக்கு புரியும், அவங்க அறிவு வச்சு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்க அதுல குழம்ப வேண்டாம். எனவே இது லக்ஷ்மிக்கான தனிப்பட்ட பதில்னு நீங்க எடுத்துக்கலாம். நன்றி லக்ஷ்மி. தேங்க்யூ ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். வணக்கம்மா லலிதாம்மா. வணக்கம்மா. வணக்கங்க வணக்கங்க. நான் நான் யாருங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன்னா இல்லையான்னு எனக்கே தெரியாது, அது யாருக்கும் தெரியாது. நானே புரிஞ்சுக்கலாம். நாங்க பெண்கள் அப்படிங்கிறவங்க யாருங்கிறத இன்னைக்கு நீங்க புரிய வச்சீங்க. பெண்கள் யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. பெண்கள் சார்பில் நன்றி. என்னோட சார்பிலையும் நன்றி சொல்லிருக்குமா? பெண்கள் சார்பில் இல்லை, ஆண்கள் சார்பிலையும் நன்றி. என்னுடைய சார்பிலையும் சொல்லிடு. நன்றி ஐயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.